ஹாய் மேடிச்சல குட்டீஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஆக்டோ கேம்ஸ் அப்படிங்கிற ஒரு படத்தோட கதையை தான் பார்க்க போறோம். அப்படி இந்த கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரும் ரொம்ப நாளா ஃபாலோ பண்றீங்களோ அவங்க உங்க பேரை மட்டும் கமெண்ட் சொல்லிட்டு போயிடுங்க. கதை சொல்ல நானும், அதை கேட்டு ரசிக்க நீங்களும். வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் வாய்ஸ் அப்டேடி. இப்போ இந்த படம் ஆரம்பிக்குதுங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு பெரிய யூடியூபரை காட்டுறாங்க. அந்த பையன் நம்ம எல்லாருக்கும் ஒரு கதையை சொல்றான். அதாவது இந்த ஆக்டோபஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுங்களுக்கு மொத்தமா 8 கால்களும், அந்த 8 கால்களும் தனியா செயல்படணும் அப்படிங்கிறதுக்காக அந்த 8 கால்லையும் 8 மூளை இருக்குமாமா. ஸோ அதை பார்த்ததுக்கு அப்புறம் இந்த பையலுக்கு ஒன்று தோணி இருக்குது. அதாவது ஒரு 8 பேர் விளையாடுற மாதிரி ஒரு கேமை கண்டுபிடிச்சு நான் ஒரு கேம் நடத்த போறேன். வழக்கமான கேம் தான், பட் இருந்தாலும் பார்க்கறதுக்கு கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்க போகுது. அதே நேரத்தில் கேம்ல தோத்து போறவங்களுக்கும் ஒரு சூப்பரான சர்ப்ரைஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இப்போ அந்த யூடியூபர் சொன்ன ஃபர்ஸ்ட் கேம் ஆரம்பிக்குது. சைமன் சேஸ் அப்படிங்கிறது தான் முதல் கேம். அந்த கேம் ஆடுறதுக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஒரு பொண்ணை கூப்பிடுறாங்க. அந்த பொண்ணு பேர் வந்து கேரி மில்லர். இவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயின் அக்கா. இந்த கேம் ஆடணும் அப்படின்னா ஒரு அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணணும். ஆனா அந்த அக்ரிமெண்ட்ல என்ன எழுதிருக்கு அப்படிங்கிறத பார்க்காமலே நம்ம ஹீரோயின் அக்கா சைன் போட்டுறாங்க. உங்களோட போனை கொடுத்துட்டு போயிடுங்க, இந்த கேம் முடிச்சதுக்கு அப்புறம் நாங்க தந்துரும் அப்படின்ட்டு அவளோட போனையும் வாங்கி வச்சுக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த போனை கொடுத்துட்டு இந்த பக்கமா திரும்பினா அங்க இந்த கேம் ஆடக்கூடிய நிறைய பேர் நிக்கிறாங்க. அதுல நிக்கக்கூடிய ஒருத்த கிட்ட பேசலான்னு போறா. பட் அந்த பையன் இவ பேசுறத காது கொடுத்து கூட கேட்க மாட்டேங்கிறான். அப்ப இந்த பையன் தெனாவட்ட பேசுறத மேக்ஸி அப்படிங்கிற பொண்ணு காதல் வாங்கிட்டு சிரிச்சுக்கிட்டே, மேடம் அவங்க கிடக்குற சில்லற பையன், நாம ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடலாம் அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. இப்போ அந்த கேம் நடத்தக்கூடிய யூடியூபர் ஒரு டிவில வந்து இந்த கேம்ல வின் பண்றவங்களுக்கு நீங்க கனவுலையும் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு சூப்பரான பிரைஸ் ஒன்று காத்திருக்குது. அது மட்டும் இல்லாம இவங்க விளையாடக்கூடிய அந்த 8 கேம்ஸையும் தன்னோட யூடியூப் சேனல்ல போஸ்ட் பண்றதா சொல்றான். அப்ப இந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு, இந்த கேம்ல ஜெயிச்சா என்ன பிரைஸ் கொடுப்பீங்க, ப்ளீஸ் சொல்லுங்க சொல்லுங்கன்னு சொல்ல, அதை கேட்ட மத்த எல்லாரும் அதே மாதிரி கத்த ஆரம்பிக்கிறாங்க. ப்ளீஸ் அந்த பிரைஸ் என்னன்னு சொல்லுங்க சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் வேற வழி இல்ல, சோ சொல்லித்தான் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கேமோட எண்ட்ல வின் பண்றவங்களுக்கு 15 கோடி சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிற தன்னோட யூடியூப் சேனல்ல அப்படியே கொடுத்துருவானா. அது மட்டும் இல்லாம தனக்கு இருக்கிற எல்லா ஸ்பான்சர்ஸையும் உங்ககிட்டயே கொடுத்துறேன் அப்படிங்கிறான். அதை கேட்டதும் எல்லாருக்கும் சந்தோஷம் தாங்க முடியல. எனக்கு தான் அந்த சேனல், எனக்கு தான் ஒட்டுமொத்த காசு, அட போங்கடா லூஸ் அப்படின்ட்டு கண்ணா அப்படின்னு கத்தி சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. அப்போ இந்த ஃபர்ஸ்ட் கேமை எப்படி ஆடணும் அப்படின்ட்டு அந்த யூடியூபர் சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த ஃபர்ஸ்ட் கேமோட பேரு சைமன் சேஸ் அப்படின்னு அவன் சொன்னதும் அங்க இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஒரு குழப்பம் வந்துருது. சின்ன பசங்க ஆடுற இந்த கேமுக்கு எதுக்குடா இவ்வளோ பெரிய பிரைஸ் அப்படின்ட்டு. அந்த கேம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி எப்படி அந்த கேம் ஆடணும் அப்படிங்கிறதுக்கான அந்த ரூல்ஸ் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த கேமை நடத்தக்கூடிய ஒருத்தர் சைமன் சேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஏதாவது உங்களை செய்ய சொல்லுவாரு, நீங்க அதை கரெக்டா செய்யணும். ஆனா சைமன் சேஸ் அப்படிங்கிறத சொல்லாம வேற ஏதாவது செய்ய சொல்லி நீங்க செஞ்சீங்கன்னா நீங்க வந்து எலிமினேட் ஆயிடுவீங்க. இதுதான் இந்த கேமோட ரூல்ஸ். இப்போ இந்த கேம் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த டிவில இருக்கிற யூடியூபர் போயிடுறான். இந்த கேம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பொம்மை வேஷம் போட்ட ஒருத்தர் கீழே வராரு. முகமூடி போட்டிருந்த 2 பேர்ல ஒருத்தன் இந்த கேமை கண்டக்ட் பண்றான். அதே மாதிரி இன்னொருத்தன் அங்கிருந்து மேலே ஏறி போயிடுறான். மேலே போனவன் இங்கிருந்து போகல, இவங்க எல்லாரையும் கண்காணிச்சிட்டு இருக்கிறான். இப்போ இந்த கேம் ஸ்டார்ட் ஆனதும் சைமன் சேஸ் எல்லாரும் ஒரே ஒரு முறை கை தட்டுங்க, சைமன் சேஸ் எல்லாரும் மூக்க தொடுங்க அப்படின்னு சொன்னதும் இவ்வளவு கரெக்டா ஒரு முறை கை தட்டுறானுங்க. அதுக்கப்புறம் மூக்க தொடுறானுங்க. ஆனா 3வது முறை சைமன் சேஸ்ன்னு சொல்லாம உங்க தலைமையில கை வைங்க அப்படின்னு சொன்னதும் அதுல இருக்கக்கூடிய ஒருத்த மட்டும் தன்னோட தலையில கை வச்சிடறான். சோ அந்த பையன் மட்டும் இப்போ இந்த கேமை விட்டு வெளில போகணும். அப்படியே மனசு உடைஞ்சு போய் வெளில போயிட்டு இருக்கும்போது அந்த பொம்மை வேஷம் போட்டவன் கை கொடுக்குறான், பதிலுக்கு இவனும் கை கொடுக்குறான். அப்ப இந்த பொம்மை வேஷம் போட்டவன் தனக்கு பின்னாடி இருந்த ஒரு பெரிய சுத்தில ஒன்று எடுத்து இவன் மூஞ்சில ஒட்டியாடி அடிச்சிடறான். வலி தாங்க முடியாம அவன் கீழே விழுந்ததும் அந்த சுத்தில எடுத்து தலையில திரும்ப திரும்ப அடிச்சு அவனை கொலை பண்றான். அதை பார்த்து பயந்து போன இன்னொரு பொண்ணு அங்க இருந்து தப்பிக்க ட்ரை பண்றா. பட் அந்த படையும் இங்க இருந்து முகமுடி போட்ட ஒருத்த மேல போனா பாத்தீங்களா, அந்த பைய சுட்டு கொண்டுறான். அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த யூடியூபர் டிவில வர அதை பார்த்து அங்க இருக்க ஒரு பொண்ணு, இதுக்காக தோத்து போறவங்களை கொள்ற அப்படின்ட்டு கடுப்பா எப்படி கத்திட்டு கிட்ட வருவா பாருங்க. அப்போ அந்த பொண்ணையும் மேல நிக்கிற அந்த பைய சுட்டு கொண்டுறாங்க. அப்போ யாரும் பயப்படாதீங்க, இந்த பொண்ணு சைமன் சேஸ்ன்னு சொல்லாம அவளாவே இப்படி ஓடி வந்துட்டா, அதனால தான் அவன் கேம்ல தோத்து போனான். ஸோ அதனால தான் நாங்க போட்டு தள்ளிட்டோம். ஸோ உங்களோட உயிரும் போகாம இருக்கணும் அப்படின்னா நீங்க கேமோட ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவன் மறுபடியும் போயிடுறான். அகைன் கேம் ஸ்டார்ட் ஆனதும் சைமன் சேஸ் எல்லாரும் ஒத்த கால நின்னுங்க அப்படின்னு சொல்றதும் எல்லாரும் ஒத்த கால நிக்கிறாங்க. அப்போ ஒரு சில செகண்ட்ஸ்லயே ஒருத்தரோட கால் லைட்டா ஸ்லிப் ஆயிடுதுங்க. முடிஞ்சு போச்சு. மேல நின்ன ஒருத்தன் அவனை குறிபாத்து சுட்டு அவனை கொலை பண்ணிடுறான். அவன் செத்து போனதுக்கு அப்புறம் காலை யாரும் கீழே இருக்கல, மறுபடியும் சைமன் சேஸ் மூச்சை இழுத்து பிடிங்க அப்படின்னு சொல்றதும் எல்லாருமே இழுத்து பிடிச்சிக்கிறாங்க. பட் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஒரே ஒரு பொண்ணு மட்டும் மூச்சு விட்டுறா. சோ அந்த பொண்ணையும் போட்டு தள்ளிடுறானுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பையனும் அதே மாதிரி பண்ணிடுறான், அவனையும் போட்டு தள்ளிடுறானுங்க. இதை பார்த்துட்டு இன்னொரு பொண்ணும் அங்கிருந்து தப்பிச்சு போகலான்னு ட்ரை பண்றா. பட் அவளையும் அந்த பொம்மை பையன் அடி என்ன அடிச்சு அதே இடத்துல போட்டு தள்ளிடுறான். இந்த கேம்ல இப்ப வெறும் 8 பேர் மட்டும் தான் இருக்காங்க. சோ அந்த யூடியூபர் திரும்ப வரான், சைமன் சேஸ் கேம் இஸ் ஓவர் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் எல்லாருமே ரிலீஃப் ஆகுறாங்க. மீதி இருக்கிற நீங்க 8 பேர் மட்டும் தான் இந்த கேம் ஆட போறீங்க. அதனால உங்க ஊரு பேர் எல்லாத்தையும் கேமராக்கு முன்னாடி வந்து சொல்லுங்க. உங்க டீடைல்ஸ் நீங்க சொல்லலனா உங்களை எலிமினேட் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு சொல்றான். இந்த கேம்ல எலிமினேட் பண்ணா எல்லாரையும் கொன்றுவாங்களே அப்படிங்கிற பயத்தினால மட்டும்
எல்லாருமே தங்களோட டீடைல்ஸை சொல்றாங்க. இப்போ அந்த ஃபர்ஸ்ட் கேம் நடந்து முடிஞ்சிச்சு இல்லையா, யூடியூப்ல போறதுக்காக அந்த கேமை வந்து வீடியோ எடுத்திருப்பாங்க. ஸோ அந்த ஃபுட்டேஜை இந்த முகமுடி போட்ட 2 பேர்ல ஒருத்தவங்க நம்ம யூடியூபர்ட்ட கொண்டு போய் கொடுக்குறாங்க. ஆக்சுவலா இந்த முகமுடி போட்டுருக்கிறவங்க பசங்க அப்படின்ட்டு நினைச்சிட்டு இருந்த இந்த ஃபுட்டேஜ் எடுத்து வந்து கொடுத்தது ஒரு பொண்ணு. பட் யாரு என்ன அப்படிங்கிறது தெரியல. இப்போ அப்படியே இந்த பக்கம் அந்த பொண்ணுங்க எல்லாரும் ஒன்று சேர்த்து ஒப்பாரி வைக்கிறாங்க. எப்படா நம்ம இந்த கேம் விட்டு தப்பிக்க போறோம், எப்படா ஜெயிக்க போறோம் அப்படின்ட்டு அதை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு ஒரு வயசான தாத்தா, நம்ம தாத்தான வச்சு போற அந்த தாத்தா ஸ்டீஃபன் அப்படிங்கிற ஒருத்தன் போய் இதை பார்த்து தம்பி, அந்த பொண்ணுங்களை பார்க்கும்போது அவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஏதோ பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கறதுக்கே எல்லாரும் தத்திங்க மாதிரி தான் இருக்காங்க. ஸோ நீ நானும் ஒன்று சேர்ந்து அவங்கள போட்டு தரலாம், அதாவது அவங்களை அடிச்சு பேட்டி விட்டுட்டு இவங்க மட்டும் அந்த கேம்ல ஜெயிக்கிற மாதிரி. அந்த தாத்தா சொன்னதை கேட்டதும் ஒரு நிமிஷம் அப்படி இந்த பொண்ணுங்களை பார்க்கறான். அதுக்கப்புறம் சரி ஓகே நம்ம டீமா இருக்கலாம் அப்படின்ட்டு அவனும் ஒத்துக்கிறான். இப்போ 2வது கேம் ஸ்டார்ட் ஆகுது. பேரு ஹோப் ஸ்காட்ச். அதாவது நம்ம ஊர்ல இந்த சில்லு கோடு அப்படின்னு சொல்லுவாங்க. உங்க ஊர்ல எப்படி தெரியல, உங்க ஊர்ல இந்த கேமுக்கு என்ன பேர் அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அநேகமா நானே தப்பா தான் சொல்றேன்னு நினைக்கிறேன். பட் தப்பா இருந்தா மன்னிச்சிருக்கேன். இப்போ இந்த கேமோட ரூல்ஸை பார்க்கலாம். இவங்க இந்த பாக்ஸ் எல்லாம் அப்படியே கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ரெட் கலர்ல லைட் எரியும். அப்படி லைட் எரியும் போது இவங்க எந்த பாக்ஸ்ல எப்படி நிக்கிறாங்களோ அதே மாதிரி தான் நிக்கணும். திரும்பவும் அந்த லைட்ஸ் எல்லாம் ப்ளூ கலர்ல மாறினதுக்கு அப்புறம் தான் இவங்க அடுத்த ஸ்டெப் வைக்கணும். பட் மிஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா எலிமினேட் தான். எலிமினேட்னா என்ன ஆகும் தெரியுமில, இந்த 8 பேரும் யாரு ஃபர்ஸ்ட் செகண்ட் போகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சீட்டை குலுக்கி போட்டு பார்த்து ஃபர்ஸ்ட் ஒரு பையன் போறான், அவனும் கரெக்டா போயிடுறான். அடுத்ததா செகண்ட் ஒரு பொண்ணு போறா, அவளும் ரெடியா அப்படியே தப்பி தவறி ஓடி போயிடுறா. அப்போ 3வதா இந்த தாத்தா தான் போகணும். பட் அவர் போகாம அவர் கையில இருக்கக்கூடிய அந்த சீட்டை ஒரு பொண்ணு கிட்ட கொண்டு போய் கொடுக்குறாரு. அந்த பொண்ணு அதை பார்த்துட்டு தாத்தா இது உங்க டர்ன், நீங்க தான் போகணும், எதுக்காக என்கிட்ட கொடுக்குறீங்க அப்படின்ட்டு கேட்கறா. உன்னோட நல்லதுக்காக தான் நான் அப்படிலாம் பண்றேன், தயவு செஞ்சு முன்னாடி போ, இல்லைனா உனக்கு நல்லது கிடையாது அப்படின்னு சொன்னதும் அந்த தாத்தாவை நம்பி இந்த பொண்ணு முன்னாடி போறா. பட் இந்த பொண்ணு ஒத்த கால நிற்கும் போது அந்த ரெட் கலர் லைட் ஆன் ஆயிடுது. அந்த பொண்ணால பேலன்ஸ் பண்ண முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கா. அந்த லைட்டும் திரும்ப ப்ளூ கலர்ல மாறும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஆனா அந்த கலர் அப்படியே தான் இருக்குது. இப்போ இந்த பொண்ணு போறதுக்கு முன்னாடி ஒரு 2 பேர் போனாங்க இல்லையா, அப்படியே அவங்க அந்த கேம் ஆடிக்கிட்டு இருக்கும்போது ப்ளூ லைட் ரெட்டா மாறும்போதும் ரெட் கலர் லைட் ப்ளூவா மாறும்போதும் சின்னதா விசில் மாதிரியான ஒரு சவுண்ட் ஒன்று கேட்டுருக்கும். அதை அந்த ஸ்டீஃபன் பையன் நல்லா காதில் வாங்கியிருப்பான் போல. இப்போ அடுத்த லெவலுக்கு சீக்கிரம் போகணும் அப்படின்னா கண்டிப்பா ஒருத்தர் சாகணும். ஸோ இந்த ஸ்டீஃபன் பையன் என்ன பண்றான் அப்படின்னா அந்த லைட் சேஞ்ச் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு சவுண்ட் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு சவுண்டை கொடுக்குறான். அப்படியே அந்த சவுண்டை கொடுத்ததும் அந்த பொண்ணு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுறா. அதே நேரத்தில் அந்த பொண்ணுக்கும் ரொம்ப நேரமா பேலன்ஸ் பண்ண முடியாமே இருந்திருக்கும். இப்போ இந்த பையன் சவுண்ட் போடுறதும் இந்த பொண்ணு அப்படியே பாஞ்சு போய் அடுத்த ஸ்டெப்ல கால வச்சிடறான். ஆனா கலரு சேஞ்ச் ஆகல. நமக்கு தண்டனகா அப்படிங்கிறது இந்த பொண்ணுக்கு தெரிஞ்சு போயிடுது. ஸோ பயத்தோட அப்படியே திரும்பி பார்க்க அந்த பொம்மை பையன் ஒரு கம்பியால இந்த பொண்ணை அப்படியே அடிச்சு ரத்தத்தை செதற விட்டு கொலை பண்றான். இப்போ இந்த பொண்ணு இறந்ததுக்கு அப்புறம் செகண்ட் லெவல முடிச்சுட்டு 3rd லெவலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வயசான தாத்தா அப்புறம் ஸ்டீஃபன் இவங்க 2 பேர் சேர்த்து அங்க இருக்கக்கூடிய எல்லாரையுமே இந்த கேமை விட்டு துரத்தணும்னு நினைச்சிருப்பாங்க இல்லையா. ஆனா இப்போ அந்த தாத்தா நம்ம ஹீரோனக்கா கிட்ட போய் இதை பாருமா, என்ன ஆனாலும் சரிதான், கண்டிப்பா ஸ்டீஃபன் மட்டும் அந்த கேம்ல வின் பண்ணக்கூடாது, எனக்கு நான் ஜெயிக்கணும், அப்படி இல்லைன்னா நீங்க யாராவது ஜெயிச்சா போதும். ஸோ நான் அந்த ஸ்டீஃபன் பைய கூட இருக்கிறேன், பட் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்றேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இப்போ அதே ரூம்ல இருக்கக்கூடிய ரூத் அப்படிங்கிற ஒரு பொண்ணு நம்ம ஸ்டீஃபனை பார்த்து நாம ஏன் 2 பேர் சேர்ந்து நல்ல டீமா இருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கா. இதை பாருமா, நான் மெடிடேஷன்ல இருக்கிறேன், தயவு செஞ்சு என்ன ஃப்ரீயா விடு, எனக்கு கோவம் வந்துச்சுன்னா என்ன ஆகும்னே தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போறான். ஆனா ஸ்டீஃபன் சொல்றதை இந்த பொண்ணு காது கொடுத்து கூட கேட்க மாட்டேங்கிறா. அவனுக்கு பின்னாடி போய் ரொம்ப நேரமா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. ஸோ கோவத்தோட உச்சத்துக்கே போன ஸ்டீஃபனு வளைச்சுக்கிட்டு வாயிலே ஒரு குத்து விடுறான். ரத்தம் அப்படியே 4 பக்கமும் சதுர தங்கச்சி கீழே விழுந்துடுறாங்க. ரத்தம் அப்படியே பல ஓடிட்டு இருக்குது. அதுல 10 போட்டு அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றாங்க. அப்போ நம்ம ஹீரோனக்கா, மேக்ஸி அப்புறம் அர்ஜுன் அப்படிங்கிற ஒரு பையன் இந்த 3 பேரும் சேர்த்து எப்படியாவது நம்ம தப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கானுங்க. சரியா அந்த நேரம் பார்த்து இன்னைக்கு நைட்டு தான் 3rd கேம் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. அதை கேட்ட இந்த 3 பேரும் கண்டிப்பா அந்த கேம் நடக்கக்கூடிய அந்த நேரத்துல தான் நம்ம எஸ்கேப் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்றாங்க. அப்படியே சீனை கட் பண்ணா இந்த பக்கம் இந்த கேம் நடத்துறான் பாருங்க யூடியூபர், அந்த பையனுக்கு ஒரு லவ் இருக்கா இல்லையா. ஸோ அவன் என்ன பண்றா அப்படின்னா இந்த கேம் மொத்தமா நடந்து முடிகிற வரைக்கும் இந்த கேம்ல விளையாடுறாங்க பாருங்க, அவங்க யாருக்கும் அவங்க என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க அப்படிங்கிறது அவங்க ஃபேமிலிஸ்க்கு தெரியக்கூடாதாமா. அதனால இந்த கேம் ஆடுறாங்க பார்த்தீங்களா, எக்ஸாக்டா அவங்க எஸ்எம்எஸ் பண்ற மாதிரி அவங்களோட ஃபேமிலிக்கு இந்த பொண்ணு உட்காந்து எஸ்எம்எஸ் பண்ணிட்டு இருக்கா. இப்போ 3வது கேம் ஸ்டார்ட் ஆகுது. பேரு ஆப்ஸ்டக்கிள் கோர்ஸ். மீதி இருக்கிற மற்ற 7 பேரோட கண்ணையும் கட்டி ஒரு இடத்துல அப்படியே நிக்க வச்சிருக்காங்க. இப்போ அந்த கேம் ஸ்டார்ட் ஆகுது. இது என்னடாது, இங்க நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம யூடியூபர் தம்பி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டோட வரான். இந்த கேம் வந்து ஒரு ஆப்ஷனல் கேமா, அதாவது இந்த கேமை விளையாண்டாலும் விளையாடலாமா, அப்படி இல்லைன்னா டேரக்டா 4th கேமுக்கு கூட போலாமா. ஆனா இந்த கேம்ல மட்டும் நீங்க விளையாண்டு ஜெயிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், டேரக்டா நீங்க உங்க வீட்டுக்கு போயிடலாம். ஏன் எதுக்கு என்ன அப்படிங்கிற எந்த கேள்வியும் கேட்காம உங்களை அனுப்பி வைப்போம். ஸோ இந்த கேம்ல ஜெயிச்சு யார் வீட்டுக்கு போக போறீங்க அப்படின்னு கேட்டதும் ஒரு பொண்ணு எதையுமே யோசிக்காம நான் போறேன் அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்கிறா. அப்போ ரூத் அப்படிங்கிற ஒரு பொண்ணு, அதான் இந்த ஸ்டீஃபன் கிட்ட வாயில ஒன்று வாங்கினா பாருங்க, அந்த பொண்ணு இவகிட்ட இதை பாருமா, இந்த கேம் ஆடி ஜெயிச்சினா உனக்கு ஏகப்பட்ட காசு வரும், வீட்டுல சும்மா போய் உட்காந்து என்ன பண்ண போற அப்படிங்கிற மாதிரி கேட்கறா. காசு பணத்தை விட உயிர் முக்கியம் பிகளே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அந்த பொண்ணு கேமுக்குள்ள போறா. வெறும் 60 செகண்ட்ல இந்த பொண்ணு மொத்த இடத்தையும் கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போயிடணும். அர்ஜுன் தம்பி அதை பார்த்துட்டு இவன் நம்மள சாதாரணமா வீட்டுக்கு விட மாட்டான், உள்ள வந்து
கண்டிப்பா கேச்சர் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். கேம் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இந்த அக்கா தாறு மாறா தர லோக்கல் ஓடிட்டு இருக்கா. அவளை தடுத்து நிறுத்தி அள்ளி போட்டு கொல்லி வைக்கிறதுக்காக நம்ம பொம்மை தம்பி இருக்கான் பாருங்க, அந்த பையன் முன்னாடி நிற்கிறான். அதுவும் இவளை அடிச்சு கொள்றதுக்கு கையில ஒரு பைப் ரிஞ்சோட ஒரு வழியா அந்த பையில பிடிச்சி தள்ளி விட்டு இவங்க அந்த இடத்த விட்டு தப்பிக்க ட்ரை பண்றாங்க. ஆனா கடைசி கட்டத்துல அந்த பொண்ணோட காலை அப்படியே தாவி பிடிச்சி போடுறாங்க. ஒரு பக்கம் அப்படியே டைம் ஓடிட்டே இருக்கிறதுனால இவங்க தப்பிக்க ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த பை விடவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பொம்மை பையலுக்கு ஒரு ஒத்தையை விட்டு தள்ளி விட்டு அவங்க அந்த இடத்த விட்டு வெளில வந்துடுறாங்க. அந்த கேம் இப்போ ஸ்டார்ட் ஆகுது. கேம் ஸ்டார்ட் அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்ட்ல அச்சோ நான் போகல, எனக்கு பயமா இருக்குது, இந்த இடத்த விட்டு தப்பிக்க இது ஒண்ணு மட்டும் தான் வழி, ஆனா எனக்கு பயமா இருக்குது, சோ நான் திரும்ப போயிடுறேன், நெக்ஸ்ட் கேம்ல விளையாண்டு நான் எப்படியாவது இதுல வின் பண்ண பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறா. இந்த கேமை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே சொன்னேன் இது ஒரு ஆப்ஷனல் கேம் அப்படின்ட்டு. சோ இந்த கேமை இப்படியே விட்டுட்டு இப்போ நெக்ஸ்ட் லெவலுக்கு போக போறாங்க. பட் அதுக்கு முன்னாடி நம்ம யூடியூபோட லவர் இருக்கா பாருங்க, இந்த இடத்த விட்டு கிளம்புறதுக்காக பேக் பண்ணிட்டு இருக்கா. அப்போ இன்னும் டைம் தான் இருக்கே நம்ம போறதுக்கு, அப்புறம் எதுக்காக இவ்வளவு சீக்கிரம் எல்லாத்தையும் பேக் பண்ற அப்படின்ட்டு கேக்குறான். அதெல்லாம் ஒண்ணு இல்ல டார்லிங், எனக்கு இந்த இடத்த விட்டு கிளம்புறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பாப்பாருங்க. அப்போ அந்த பொண்ணுக்கு ஒரு கால் வருது. என்னோட அம்மா கிட்ட இருந்து எனக்கு கால் வந்திருக்கு, சோ நான் பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வெளில போறா. ஆக்சுவலா இவளுக்கு கால் பண்ணது ஒண்ணு இவளோட அம்மா கிடையாது, அந்த முகமுடி போட்ட 2 பேர்ல ஒருத்தவங்க பொண்ணு அப்படின்னு சொன்னா இல்லையா, அந்த பொண்ணு தான் இவளுக்கு கால் பண்ணிருப்பா. இவகிட்ட ஏதோ ஒரு மருந்து ஒண்ணு கொடுத்துட்டு ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போறா. இப்ப அப்படியே இந்த பக்கம் எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு காவலுக்காக அந்த பொம்மை பையன் நிக்கிறான். அந்த பையன் ரொம்ப நேரமா அசையாம நிக்கிறத பார்த்துட்டு ஒருவேளை நின்னுகிட்டே தூங்கிட்டான் போல அப்படின்ட்டு நம்ம அர்ஜுன் தம்பி நம்ம ஹீரோனக்கா கிட்ட போய் அவன் தூங்கிட்டான்னு நினைக்கிறேன், நம்ம கிட்ட கிளம்பலாம் அப்படின்ட்டு சொல்றான். இல்ல எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு, நீ எதுக்கும் செக் பண்ணி பாரு அப்படின்னு சொன்னதால அந்த பொம்மை பையோட முகத்துக்கு நிறைய கையை வச்சு ஆடுறான். பட் எந்த வித ரெஸ்பான்ஸ் இல்லாம அப்படின்னு இருக்கான். அப்படின்னா அந்த சுத்தில நம்ம எடுத்துக்கலாம்னு சொல்லி இவன் அதை எடுக்க போவான் பாருங்க. அந்த நேரம் பார்த்து அந்த பொம்மை பையன் இந்த பையோட கையை பிடிச்சிடறான். ஆனா அந்த பொம்மை பையன் இவனை எதுவுமே பண்ணல. சோ இந்த பையன் பயந்துகிட்டு போய் அப்படியே ஒரு ஓரமா படுத்துறான். இப்போ 4வது கேம் ஸ்டார்ட் ஆகுது. பேர் வந்து மியூசிக்கல் சேர்ஸ். கண்டிப்பா இந்த கேம் எல்லாரும் விளையாண்டு அழுத்து போற அளவுக்கு விளையாண்டு இருப்பீங்க. இப்போ இந்த கேம் ஸ்டார்ட் ஆகுது. எல்லாருக்கும் ரூல்ஸ் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் கடைசியில யார் ஜெயிக்கிறீங்களோ அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு கிட்டத்தட்ட $1 மில்லியன் வந்து நாங்க பிரைஸா கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இப்போ கேம் ஸ்டார்ட் ஆனதும் மியூசிக் ஆரம்பிக்குது. எல்லாரும் அந்த சேர் சுத்திட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த மியூசிக் வந்து ஆஃப் ஆகுது. எல்லாரும் முண்டி மோதிக்கிட்டு ஆளுக்கு ஒரு சேர்ல உட்காந்துறாங்க. அப்போ நம்ம அர்ஜுன் தம்பி வந்து அந்த ரூத்தக்கா தள்ளி விட்டுறா. இதுக்காக என்ன தள்ளி விட்டு அப்படின்ட்டு ஏந்திருப்பான் பாருங்க. மறுபடியும் அவனுக்கு ஒரு மூஞ்சில ஒரு குத்த விட்டு படுக்க வச்சிடறா. அர்ஜுன் தம்பி அள்ளிக்கிட்டு போறதுக்கு அப்புறம் மறுபடியும் மியூசிக் ஆன் ஆகுது. எல்லாரும் சுத்த ஆரம்பிக்கிறாங்க. இந்த தாத்தா பையன் அந்த ஸ்டீஃபன் கிட்ட அந்த $1 மில்லியன் எனக்கு பாதி கொடுத்தா போதும், இவங்க எல்லாரையும் தட்டி செதற விட்டுட்டு நான் உனக்காக ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு டீல முடிச்சிட்டு அப்படியே சுத்திட்டு இருக்கும்போது அந்த மியூசிக் ஆஃப் ஆகுது. அந்த தாத்தா உட்கார வேண்டிய சேர்ல நம்ம ஹீரோனக்கா போய் உட்காந்துறா. ஆனா ஹீரோனை எதுவுமே பண்ணாம அந்த பையன் அப்படியே நின்றுறான். இப்போ அந்த தாத்தாவையும் உள்ளர கொண்டு போயிடுறாங்க. இப்போ மறுபடியும் சுத்தி வந்துட்டு இருக்கும்போது அந்த ரூத்து போட்டுருக்கா இல்லையா, அவன் வந்து மேக்ஸினை தள்ளி விட்டுறா. ரூத்துக்கு முடி மட்டும் தான் பொண்ணு மாதிரி இருக்குது. பட் முழுசா அவ ஆம்பளை இருப்ப போல அந்த அளவுக்கு நடந்துக்கிறா. இப்போ மேக்ஸினை எடுத்து விட்டு போயிடா. அதுக்கப்புறம் இப்போ 3 பேர் சுத்திட்டு இருக்காங்க. அந்த 3 பேர் சுத்தி வந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோனக்காவை அந்த ஸ்டீஃபன் பைய பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க. இப்போ இந்த கேமுக்குள்ள ரூத்தும் அந்த ஸ்டீஃபன் பையில மட்டும் தான் இருக்காங்க. கண்டிப்பா ஆஜுன் செத்துருப்பான் அப்படிங்கிற பயத்துல தான் நம்ம ஹீரோனக்கா உள்ள போவா. பட் அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது இந்த கேம்ல தோத்து போன யாருமே இன்னும் சாகல அப்படின்ட்டு. இங்க என்ன தாண்டா நடக்குது அப்படின்ட்டு எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கமா யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த யூடியூபர் பைய டிவில வரான். எப்போதுமே ஃபர்ஸ்ட் தோக்குறவங்க தான் கொலை பண்ணிட்டு இருக்கேன். சோ இந்த முறை ஒரு சேஞ்சுக்காக அந்த பிரைஸ் அமௌண்ட் அடிக்கிறதுக்காக கடைசியில 2 பேர் இருக்காங்க பாருங்க. அதுல யார் தோத்து போறாங்களோ அவங்கள போட்டு தள்ளலான்ட்டு முடிவு பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இப்ப மியூசிக் ஆனதும் 2 பேர் அப்படியே கொஞ்சமா சுத்தி வந்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த பையன் இருக்கான் பாருங்க, அவன் அந்த மியூசிக் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த சேர்ல உட்கார்ற மாதிரியே போகலங்க. என்னன்னா இந்த பையன் எப்படி பண்ணிட்டு இருக்கானே, இவனுக்கு விளையாட பிடிக்கல அப்படின்னு பார்த்தா அந்த மியூசிக் ஸ்டாப் ஆனதும் அந்த பொண்ணு போய் உட்கார்றா. அந்த பொண்ணோட கழுத்தை நெரிச்சு அவளை கீழே தள்ளி அவளை என்ன அடிச்சு நான் தாண்டி உன்னோட பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேர்ல போய் உட்கார்றான். இந்த கேம்ல தோத்து போன எல்லாரும் அவன் பண்றதை பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த தாத்தா இருக்காரு இல்லையா, கண்டிப்பா இந்த மாதிரி ஒருத்த கூட நம்ம விளையாண்டோம்னா நம்மளே ஏதாவது பண்ணிடுவான். சோ நாம எல்லாரும் சேர்ந்து இந்த பையல வச்சு செய்யலாம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. இப்ப அப்படியே இந்த பக்கம் அந்த கேம்ல தோத்து போனா பாருங்க அந்த ரூத், அந்த கேம்ல தோக்குறவங்கள கொலை பண்றதா சொன்னா இல்லையா, பட் அந்த மாதிரி கொல்லாம இந்த யூடியூபர் பையன் அந்த பொண்ணை வந்து வேலைக்காக எடுத்துக்கிறான். அப்ப இந்த பொண்ணு எதுக்காக என்ன கொலை பண்ணாம வேலைக்கு எடுத்துக்கிறா அப்படின்ட்டு கேக்குறா. நான் ஸ்டார்டிங்ல இருந்து உன்னை பாத்துட்டு தான் இருக்கிறேன், நீ பண்றது எல்லாமே பாக்குறதுக்கு வேடிக்கையாவும் ரொம்ப சூப்பராகவும் இருக்குது. அதனால நீ எப்ப தோத்து போனாலும் சரி உன்னை கொலை பண்ணாம என் கூட வேலைக்கு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ண. இப்போ அதுக்கான நேரம் வந்துருச்சு. உனக்கு மொத்தமா $2 மில்லியன் நான் உனக்கு சம்பளமா கொடுக்குறேன், என் கூட வேலை பார்க்க உனக்கு ஓகேவான்னு கேட்க அந்த பொண்ணும் ஒத்துக்கிறா. இப்போ இந்த தாத்தா பையன் அந்த ஸ்டீஃபன் கிட்ட போய் இதை பார்ப்பா, அந்த பொண்ணுங்க எல்லாம் ரொம்ப சில்லித்தனமா நடந்துக்கிறாங்க, இந்த குழந்தைத்தனமான கேம் ஆடுறதுக்கு கூட அவங்க ஒத்துப்பட்டு வர மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஸ்டீஃபனை இந்த கேம் விட்டு துரத்துறதுக்கு அந்த பொண்ணுங்க கூட சேர்ந்து இவர் ஒரு பிளான் பண்ணார் இல்லையா, அந்த விஷயம் ஸ்டீஃபனுக்கு எப்படி தெரிஞ்சதே தெரியல. இதை பாடுறா கேரக்டர் பையில, நீ பண்ண எல்லா செட்டையும் எனக்கு தெரிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் என்கிட்ட வந்த உன்னை அடிச்சு கொலை பண்ணிடுன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போறான். முகமுடி போட்ட பொண்ணு ஒண்ணு உள்ள வந்து இப்ப 5வது கேம் ஸ்டார்ட் ஆக போகுது, எல்லாரும் ரெடியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டோம். அந்த வாய்ஸ் எங்கேயோ கேட்ட மாதிரி எல்லாருக்கும் தோணுது. இந்த தாத்தா பையன் கொஞ்சம் வில்லங்கமான ஆளா இருப்பான் போல. அந்த பையன் நிறைய காசுலாம் வச்சிருக்கான். அதுல இருந்து கொஞ்சம் பணத்தை இந்த பொம்மை பையன் கொண்டு வந்து கொடுக்குறான். ஹைட் அண்ட் சீக் தான் இவங்க இப்ப 5வது கேமா விளையாட போறாங்க. இப்பயாவது நம்ம எப்படியாவது தப்பிச்சாகணும் அப்படின்ட்டு நம்ம 3 ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ஒரு பக்கம் பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த தாத்தா பையன் மறுபடியும் அந்த ஸ்டீஃபன் கூட சேர்ந்துக்கலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்றான். ஆனா அந்த பையன் அதுக்கு
கொஞ்சம் கூட மசிய மாட்டாங்கறான். 60 செகண்ட்ஸ்க்குள்ள எல்லாரும் போய் ஒளிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டோம். எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கமா ஓடி போய் ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. அர்ஜுன் தம்பியே ஒரு பெட்டுக்கு பக்கத்துலயும் அந்த தாத்தா இருக்காரு பாருங்க, ஒரு சின்ன சைஸ் ரூம் மாதிரி இருக்குது, அதுக்குள்ள போய் அவர் ஒளிஞ்சிக்கிறாரு. நம்ம ஹீரோயினுக்கா ஒரு சேருக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிறான். அப்போ மேக்ஸிக்கு ஒளிய இடையிலாத பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்காவும் என் கூட வந்து ஒளிஞ்சிக்கோ அப்படின்னு சொல்றா. ஆனா அந்த பொண்ணு இல்ல வேண்டாம், நான் வேற இடத்துல போய் ஒளிஞ்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ ஒரு பக்கமா போறா. ஸ்டீஃபனுக்கு எங்க ஒளியுதுன்னே தெரியல, கொஞ்சம் கூட இடம் இல்ல. கிட்டத்தட்ட 10, 9, 8 வந்துகிட்டு இருக்கு. அவனும் ஒரு பக்கம் அப்படியே திக்குமு காட்டிட்டு இருக்கான். ஐயோ என்னடா பண்றது அப்படின்ட்டு. அப்ப அர்ஜுன் தம்பி ஒளிஞ்சிருக்க அந்த இடத்துக்கு மேக்ஸி போறா. அவளை இந்த தாத்தா போய் பார்த்துட்டு, ஏமா நீ ஏன் கூட வந்து ஒளிஞ்சிக்கோ அப்படின்னு சொன்னதால இவளும் அந்த தாத்தா கூட போய் ஒளிஞ்சிக்கலாம்னு நினைக்கிறா. ஆனா அப்போ வந்து அர்ஜுன் வந்து இல்ல போகாத, அது நல்லதுக்கு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா அவன் சொல்றதை இவ கொஞ்சம் கூட கேட்கவே இல்லை, அதாவது புரியல. சோ அந்த தாத்தா கூடவே போய் இவ ஒளிஞ்சிக்கிறா. டைம் முடிச்சதும் அந்த பொம்மை பையன் எல்லாரையும் தேட ஆரம்பிக்கிறான். அந்த பொம்மை பையன் நம்ம ஸ்டீஃபனுக்கு பக்கத்துல போய் நிக்கிறான். ஒரு சின்ன கேப் கிடைக்கும். அந்த கேப்பை யூஸ் பண்ணி நம்ம தாத்தா அப்புறம் மேக்ஸி அவங்க 2 பேர் ஒளிஞ்சிருக்க அந்த ரூம் குள்ள போய் ஒளிஞ்சிக்கிறான். சேருக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்த நம்ம ஹீரோனுக்கா அந்த விண்டோவை திறந்து அங்க இருந்து தப்பிக்கலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது முகமூடி போட்டுருந்த ஒருத்தன் துப்பாக்கி தூக்கி, இதை பாரு நீ அந்த பக்கம் போனா அவனை சுட்டுரும் அப்படின்னு சொல்றான். அவ கெஞ்சிரா, ப்ளீஸ் என்ன விட்டுரு, நான் இதுவும் பண்ணிடாத அப்படிங்கிறா. இருந்தாலும் நீ அந்த பக்கம் போக கூடாது அப்படிங்கறத திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கான். அந்த 3 பேர் ஒளிஞ்சிருக்க அந்த ரூம்குள்ள அந்த பொம்மை பையன் வரான். இந்த பொண்ணை கோத்து விட்டு நம்ம தப்பிச்சலாம் அப்படின்ட்டு அந்த தாத்தாவை அந்த ஸ்டீவன் பையன் மிரட்டி விட்டுறாங்க. அந்த தாத்தாவும் பயத்துல அந்த பொண்ணை பிடிச்சி வெளில தள்ளதும் அந்த பொம்மை பையன் நம்ம மேக்ஸியோட கழுத்தை பிடிச்சி வச்சிட்டு இருக்கும்போது அவ வழி தாங்க முடியாம ஹீரோனோட பேர் சொல்லி கத்துன்னு கத்துறா. ஹீரோயினை சுட்டு தள்ள ரெடியா நின்னவன் அவங்க தப்பிச்சு போனாலும் பரவாயில்ல, நம்ம ஒன்னும் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிடுறான். அவன் நினைச்சிருந்தா அங்க இருந்து ஈஸியா தப்பிச்சு போயிருக்கலாம். பட் அந்த மேக்ஸியோட வாய்ஸ் கேட்டதுக்கு அப்புறம் தப்பிச்சு போகாம அவளை காப்பாத்துக்காக ஓடி வரா. பட் அதுக்குள்ள அந்த பொம்மை பையன் அவளோட கழுத்தை நடிச்சு கொலை பண்ணிடுறான். அந்த பெட்டுக்கு பக்கத்துல ஒழிச்சுக்கிட்டு நம்ம அர்ஜுன் தம்பியில அந்த மேக்ஸியை வந்து காப்பாற்ற முடியல. ஏன்னா அந்த பையன் காப்பாத்த நினைச்சு ஏந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பையன் செத்து போக வாய்ப்பு இருக்குது. சோ அதனாலதான் அவன் காப்பாத்த நினைக்கல. அந்த முகமுடி போட்டிருக்க 2 பேர்ல ஒன்னு ரூத் அப்படிங்கிறது இந்த ஸ்டீஃபன் பெலுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னே தெரியலப்பா. ஏமா ரூத் உனக்கு இருக்கு கச்சேரின்ட்டு அவன் அந்த பக்கமா போக உனக்கு என் கையில தான் சாவு அப்படின்ட்டு இவ சொல்றா. மேக்ஸி செத்ததுக்கு இந்த பையன் தான் காரணம். ஸோ நம்ம ஹீரோனுக்கு அவனை கத்திக்கிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணை மாட்டி வரதுக்காக நான் ஒன்றும் பண்ணல, இது ஜஸ்ட் ஒரு கேம் தான். ஸோ நான் ஜெயிக்கிறதுக்காக தான் அப்படி பண்ணேன். என்கிட்ட நீ கோச்சிக்கிறதுனால ஒன்றும் ஆக போறது கிடையாது, அதனால அவன் வேலையை பார்த்துட்டு இங்கேருந்து கிளம்பு அப்படின்ட்டு சொல்லிடுறான். நம்ம யூடியூபர் தப்பி அந்த ரூத்தை கூட்டிக்கிட்டு ஒரு ரூம்குள்ள போறான். அதான் அவனோட ஸ்டுடியோ இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கு போறான். எனக்காக நீ ஒன்று செய்யணும் அப்படின்னு சொன்னதுக்கு உனக்காக நான் என்ன வேணா செய்வேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அப்படின்னா என் கூடவே இருந்து என்ன கொல்ல நினைச்சவள நீ என்ன பண்ணும் அப்படின்ட்டு ஒரு பைப்பு ரெஞ்சு எடுத்து கையில கொடுத்ததும் அவன் என்ன சொல்ல வரான் அப்படிங்கிறது இவளுக்கு நல்லாவே தெரிஞ்சு போயிடுது. அதனால இவனை கொல்ல நினைச்ச அந்த பொண்ணை அந்த பைப் ரெஞ்சால அடி என்ன அடிச்சு கொலை பண்றான். அந்த முகமுடி போட்ட 2 பேர்ல ஒரு பொண்ணும் நம்ம யூடியூபரோட லவ்வரை சேர்ந்து அந்த யூடியூபரை போட்டு தள்ளுறதுக்காக ட்ரை பண்ணிருப்பாங்க இல்லையா, அதை எப்படியோ இந்த பையன் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால தான் ரூத்தை வச்சு அந்த பொண்ணை போட்டு தள்ளிட்டான். இந்த பையில போட்டு தள்ள மருந்து கொடுத்ததே இந்த முகமுடி போட்ட அந்த பொண்ணு தான். அந்த மருந்தை வாங்கி அவனை போட்டு தள்ள நினைச்சது அந்த பையோட லவர் தான். அப்படின்னா கண்டிப்பா தன்னோட லவ்வரை இவன் போட்டு தள்ள போறான். அது எப்போ அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். டெத்தர் பால்ங்கிற 6வது கேம் இப்ப ஸ்டார்ட் ஆகுது. டெத்தர் பால்ங்கிறது ஒரு கம்பியை நட்டு வச்சு அதோட டாப்ல ஒரு சங்கிலியால கட்டி அந்த சங்கிலியோட எண்ட்ல ஒரு இரும்பு பந்து ஒன்று இருக்கும். இந்த கேமை மொத்தமா 2 பேர் தான் ஆட முடியும். ஒருத்தர் இந்த பக்கமும் இன்னொருத்தர் அவங்களுக்கு ஆப்போசிட்லயே நிக்கணும். அந்த இரும்பு குண்டை ஒருத்தர் ஓங்கி அடிக்கும் போது அந்த சங்கிலி போய் மொத்தமா அந்த கம்பில சுத்திடக்கூடாது. அப்படி சுத்துனுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பால் அடிச்சவங்களுக்கு ஆப்போசிட்ல யார் இருக்காங்களோ அவங்க வந்து எலிமினேட் ஆயிடுவாங்க. இப்போ 4 பேர் இருக்கிறதுனால மொத்தமா 2 மேட்ச் நடக்க போகுது. அந்த 2 இன்னிங்ஸ்ல ஜெயிக்கிறவங்க மேல போயிடுவாங்க. அதுல தோத்து போறவங்க அந்த தோத்து போன 2 பேருக்குள்ளேயும் ஒரு மேட்ச் நடக்கும். அதுல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க மேல போயிடுவாங்க. தோக்குறவங்க தான் எலிமினேட். இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆரம்பிக்குது. நம்ம அர்ஜுன் தம்பியும் அந்த வயசான தாத்தா வந்து ஆரம்பிக்கிறாங்க. அந்த தாத்தா தன்னை நல்லவனா காட்டின அப்படிங்கிறதுக்காக என்ன மன்னிச்சிரு அர்ஜுன், நமக்கு இதை விட்டா வேற வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான் பாருங்க. மேக்ஸி இறந்து போனதுக்கு இந்த தாத்தா போய் தான் காரணம் அப்படிங்கிறது நம்ம அர்ஜுனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். டே பைத்தியகார வீணா போன பையில மேக்ஸி இறந்ததுக்கு நீ தான் காரணம் அப்படின்ட்டு எனக்கு நல்லா தெரியும்டா. மேக்ஸியை கொண்ட உன்னை போட்டு தள்ளுறதுக்காகவே நான் இப்ப இந்த கேம் ஆடுறேன்டா. என் கையை உடஞ்சு 2 துண்டா போனாலும் உன்னை கண்டிப்பா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அந்த இரும்பு பந்தை இப்பதான் கொண்டு வந்து மாட்டி விடுறானுங்க. அதுல ஏகப்பட்ட ஷார்ப்பான கம்பிகள்லாம் இருக்குதுங்க. அதை பார்த்துட்டு இந்த தாத்தா பையன் ரொம்ப பயப்படுறாரு. ஆனா அர்ஜுனுக்கு கொஞ்சம் கூட பயம் இல்ல. கேம் ஸ்டார்ட் ஆனதும் அந்த இரும்பு பந்தை மாங்க நடிக்கிறான். அந்த தாத்தாவால கொஞ்சம் கூட ஸ்ட்ரைக் பண்ண முடியல. அர்ஜுனுக்கும் ரத்தம் ஊத்தி ஓடிட்டு இருக்குது, அதே மாதிரி அந்த தாத்தாவுக்கும் ரத்தம் ஓடிட்டு இருக்குது. ஆனா தாத்தா அர்ஜுன் கிட்ட வந்து தோத்து போயிறாரு. அடுத்த ரவுண்டு நம்ம ஸ்டீஃபன் தப்பிக்கும் நம்ம ஹீரோனக்காவுக்கும். அர்ஜுனோட கையை ரத்தம் அப்படியே பிச்சுட்டு அடிச்சிட்டு இருக்குது. அதை நம்ம ஹீரோனக்கா கிட்ட காமிச்சு என்ன ஆனாலும் சரி அந்த பாலை மட்டும் நீ ஸ்ட்ரைக் பண்ணிடாத, கண்டிப்பா நீ ஜெயிச்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அவன் என்ன சொல்ல வரான் அப்படிங்கிறது இவளுக்கு நல்லாவே புரிஞ்சு போயிடுது. சோ கேம் ஸ்டார்ட் ஆன அடுத்த செகண்ட்ல இந்த பொண்ணை எப்படியாவது நம்ம தோக்கடிக்கணும் அப்படிங்கிற கட்டுப்புல அந்த பாலை அடிக்கிறான் செம்ம வேகமா அடிக்கிறான். அது அப்படியே மொத்தமா அந்த கம்பில வந்து சுத்திக்குது. நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற தவிர என்னமா நான் அடிச்ச வேகத்துக்கு அந்த பந்துவும் கண்ணுக்கே தெரியலையா அப்படின்ட்டு கலாய்க்கிறான். கண்ணா இப்ப கொஞ்சம் வேடிக்கை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ரவுண்ட்ல தோத்து போயிருந்தாலும் நம்ம ஹீரோனக்காவுக்கு கையில கொஞ்சம் கூட காயம் இருக்காது. ஏன்னா அவதான் பால் அடிக்கவே இல்லையே. ஆனா தாத்தாவுக்கு கை ஆல்ரெடி ரொம்ப கிழிஞ்சு போயிருக்குது, ரத்தம் ஊத்திக்கிட்டு இருக்குது. இப்போ தேர்ட் ரவுண்ட்ல நம்ம ஹீரோனக்கா அந்த பாலை அடி என்ன அடிக்கிறா, அந்த தாத்தாவால தொட கூட முடியல. தாத்தா தோத்து போக கண்ணா என் கையால தாண்டா உனக்கு கச்சேரின்னு ஸ்டீஃபனை பார்த்து சொல்றா. கேம்ல தோத்து போன இந்த தாத்தாவை
அந்த முகமுடி போட்டவன் டமால் சுட்டு கீழே படுக்க வச்சிடறான். வழக்கமா இந்த பொம்மை பையன் தன்னோட கையில இருக்க அந்த சுத்தியால அடிச்சு தான் கொலை பண்ணுவான். ஆனா இப்ப அந்த சுத்தியால தூக்கி கீழே போட்டுட்டு தன்னோட கையாலேயே திரும்ப 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 அடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பொம்மை பையோட முகமுடிய அந்த தாத்தா வந்து எடுத்து விட்டுறாரு. அவன் முகத்தை எல்லாருமே பாத்துறாங்க. அப்போ வந்து அவனுக்கு செம்ம கோவம் வந்துருது. சோ மறுபடியும் அந்த சுத்தியில எடுத்து அவன் தலைய அடிச்சு செதற விட்டு கொலை பண்றான். இந்த யூடியூபர் பேர் இல்லையா, அவன் வந்து தன்னோட லவர் கிட்ட தனக்கு ஜூஸ் கேட்கறான். இவனை போட்டதுல இதுதான் சரியான நேரம் அப்படிங்கிறதுனால ஒரு ஜூஸ்ல அவன் சைனடை கலந்து கொண்டு போய் கொடுக்குறான். அதை குடிக்கிறதுக்காக பக்கத்துல கொண்டு போறான். பட் அப்படியே நிறுத்திட்டு, இதை பாரு டார்லிங், எனக்கு இது ரொம்ப பிடிக்கும், இது ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும், அதே மாதிரி எனர்ஜியையும் கொடுக்கும், அதனால நீ மட்டும் இதை குடிச்சினா நீ ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இந்த பொண்ணு தான் விஷத்தை கலந்துருக்காளே, சோ எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுத்துறா. இருந்தாலும் அந்த பையன் சொன்ன பேச்சை கேட்கவே மாட்டேங்கிறான். இதை மட்டும் நீ குடிக்கலன்னா உன்னை அடிப்பா அப்படின்னு சொன்னதும் அவளுக்கு அப்படியே ஒரு மாதிரி டவுட் ஆயிடுது. என்னடா இப்படி சொல்றானே அப்படின்ட்டு. இந்த ஜூஸ்ல ஏதோ ஒன்று இருக்கிறதுனால தான் நீ குடிக்க மாட்டேங்கிற, இதை குடிக்கிறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட வாயில இதை ஊத்தி விடுறாங்க. அதை தட்டி விட்டு அந்த பொண்ணு தப்பிச்சு விடும்போது அந்த ரூத்து பொண்ணு பாருங்க, அவ துப்பாக்கியால இந்த பொண்ணை சுட்டு கொலை பண்ணிடுறா. இவ செத்து போனதை பார்த்ததும், ஏ ரூத்து ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியா பேசுறான். அவன் பேசுறத பார்க்கும்போது அவன் தன்னை கொன்னுடுவான் அப்படிங்கிற பயத்துல, என்ன மன்னிச்சிரு, நான் தெரியாம பண்ணிட்டேன், அவளால உனக்கு ஆபத்து அப்படிங்கிறதுல தான் நான் கொன்னேன், ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்றா. சரி அதெல்லாம் இருக்கட்டும், அந்த கண்ணை கொண்டு வந்து என் கையில கொடு அப்படின்னு சொன்னதும், தன்னை கொல்ல போறான் அப்படிங்கிறது தெரிஞ்சும் அந்த கண்ணை கொண்டு போய் அவகிட்ட கொடுக்குறா. ஆனா அந்த பையன் ரூத்தை எதுவுமே செய்யல. மறுபடியும் செத்து போய் கிடக்கிற தன்னோட காதலியை சுட்டுப்புட்டு அவ செத்து போயிட்டா அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்றதுக்காக ஒரு டைம் சுட்டுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கப்புறம் செத்து போன அந்த பொண்ணு தான் இங்க நடக்கக்கூடிய எல்லா கேமையும் நடத்தின மாதிரியும், அதுக்கப்புறம் தான் செஞ்ச தப்பு எல்லாத்தையும் உணர்ந்து நான் சூசைட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரியும் லெட்டர் எழுதி வைக்கிறாங்க. இப்போ 7வது கேம் ஸ்டார்ட் ஆகுது. கேமோட பேரு ஹேங்மேன். மீதி இருக்கிற இந்த 3 பேரோட கண்ணையை கட்டி ஒரு ரூமுக்குள்ள இருக்கிற சேர்ல உட்கார வச்சிருக்கானுங்க. சாதாரணமா இல்லாம கை கால் ரெண்டையுமே கட்டி வச்சிருக்காங்க. 3 பேரோட 2 கண்ணுக்கு பக்கத்துலயும் 2 வயர்ஸை கூட கட்டி வச்சிருக்கானுங்க. இப்போ இந்த கேமோட ரூல்ஸை அந்த யூடியூபர் பையன் சொல்ல ஆரம்பிக்கிறான். இப்போ டிவில வந்து ஒரு வாக்கியம் ஒன்று இருக்கும். அந்த வாக்கியத்தில் இருக்கக்கூடிய எல்லா எழுத்தையும் இவங்க கரெக்டா சொல்லணும். அந்த வாக்கியத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில லெட்டர்ஸ் மட்டும் தான் அதுல இருக்கும். மற்றபடி மற்ற எல்லாத்தையுமே நம்ம தான் கண்டுபிடிக்கணும். இவங்க குத்து மதிப்பா ஒரு சில லெட்டர்ஸ் சொல்லணும். அந்த லெட்டர்ஸ் இல்ல அப்படின்னா அவங்களுக்கு கரண்ட் ஷாக் அடிக்கிற மாதிரியும், அதே மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு எதுவும் ஆகாத மாதிரியும் இருக்கும். இந்த கரண்ட் ஷாக்கை தாங்க முடியாம யார் செத்து போறாங்களோ அவங்க இந்த கேம் விட்டு எலிமினேட் ஆயிடுவாங்க. மீதி 2 பேர் மட்டும் தான் அடுத்த கேமுக்கு போக முடியும்னு சொல்றான். இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு வாக்கியம் இருக்குது. அதுல இருக்க ஒரு நம்பரை நம்ம ஹீரோனக்காவும் அந்த அர்ஜுனும் சொல்றாங்க. எல் அப்புறம் டி 2 தான் சொல்லிருப்பாங்க. அந்த 2 லெட்டருமே அதுல இருக்குது. ஆனா ஸ்டீஃபன் பை சொன்னது அதுல இல்ல. சோ அவனுக்கு கரண்ட் ஷாக் அடிக்குது. இப்போ 2வது முறை 3 பேருமே கரெக்டா சொல்லிடுறாங்க. அடுத்ததா 3rd டைம்ல ஸ்டீஃபன் தப்பா சொல்றான். சோ மறுபடியும் அவனுக்கு கரண்ட் ஷாக் அடிக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் சொல்லிட்டு இருக்கும்போது அர்ஜுன் மட்டும் தான் கரெக்டா சொல்லிட்டே இருக்கிறான். ஹீரோனக்கா ஒரு 2 முறை தப்பா சொல்லி அவள 2 ஷாக் வாங்கிக்கிறா. அதே மாதிரி அந்த ஸ்டீஃபன் பையிலும் 3 முறை தப்பா சொல்லிடுறான். அடுத்த முறை மட்டும் அவனுக்கு ஷாக் அடிச்சிச்சு. கண்டிப்பா அவன் செத்து போயிடுவான் போல, அந்த அளவுக்கு அவன் ஆயிடுறான். இப்போ அவனோட டர்ன் வரும்போது அந்த லெட்டர் சொல்றதுக்கு அவன் ரொம்ப ரொம்ப தருமாறான். கரண்ட் ஷாக் கொடுக்கலாம் அப்படின்ட்டு பார்க்கும்போது அந்த பையன் அந்த மொத்த வேடையுமே சால்வ் பண்ணிடுறான். அதாவது அதுல மேக்ஸ் அண்ட் லாஸ்ட் த ஆக்டோ கேம்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். அந்த பையன் அதை சரியா சொன்னதால இப்போ அந்த பையன் கேம்ல ஜெயிச்சிடறான். அர்ஜுன் தம்பியும் நம்ம ஹீரோனக்காவும் மட்டும் தான் இப்போ பேலன்ஸ் இருக்காங்க. இப்போ நம்ம என்னதான் பண்றது அப்படின்ட்டு அர்ஜுன் கிட்ட நம்ம ஹீரோனக்கா கேட்கும்போது, நமக்கு தப்பிச்சு போகவே வேற வழியே கிடையாது, இதை நம்ம கம்ப்ளீட் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இப்போ செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஹீரோனக்கா ஒவ்வொரு லெட்டரா சொல்லிட்டே இருக்கா. ஆனா அர்ஜுன் கொஞ்சம் கூட வாயவே திறக்க மாட்டாங்கிறான். ஏதாவது ஒரு லெட்டர் சொல்லி தோடான்னு சொல்லிட்டு அவ கத்துறா. ஆனா இந்த பையன் கொஞ்சம் கூட வாயவே திறக்க மாட்டாங்க. ஹீரோனக்கா ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த பையன் கொஞ்சம் கூட பதிலே சொல்ல மாட்டேங்கிறான். அதனால ஒவ்வொரு முறையும் இவன் ஆன்சரை சொல்லாம இருக்கும் போதெல்லாம் அவனுக்கு கன்ஷாக்க கொடுத்து அவனை கொலை பண்றானுங்க. இப்போ அந்த பொம்மை பையில நம்ம யூடியூபர் தம்பி வர சொல்லிப்பான் போல. அந்த பொம்மை பையில ரொம்ப ரொம்ப ஆசையோட அந்த யூடியூபரை பாக்கிறதுக்காக போறான். டெத்தர்பால் கேமோட எண்ட்ல அந்த தோத்து போன தாத்தாவை கொலை பண்ணும்போது இந்த பையோட மாஸ்க் கீழே விழுந்திருக்கும். ஏன்டா இப்படி பண்ண, எதுக்காகடா அவன் முகத்தை எல்லாருக்கும் தெரியற மாதிரி இப்படி பண்ணன்னு சொல்லிட்டு காட்டு கத்திட்டு அவன் தலையை பிடிச்சி திருப்பவன் பாருங்க. அப்ப அந்த பையோட கழுத்துக்கு பக்கத்துல ஒரு டேட்டு இருக்கிறத பார்த்துட்டு, டேய் ஏடா இது டேட்டு அப்படின்ட்டு கேட்கறான். எனக்கு அப்படி சொன்னதும் இவன் அவனை நக்கலா ஒரு மாதிரியா பார்வை பார்த்துட்டு, டே தம்பி நான் ஒரு பிராண்டா, நீ எல்லாம் எனக்கு முன்னாடி ஒண்ணுமே கிடையாது, நீ ஒரு வெத்து வேஸ்ட், உன்னோட முகத்தை அவங்க எல்லாருமே பார்த்துட்டாங்க, சோ நீ உயிரோட இருக்க கூடாது அப்படின்ட்டு அவன் சொன்னதும் இந்த ரூத்து பொண்ணு இருக்கா பாருங்க, அந்த பொண்ணு துப்பாக்கியால டமால்னு ஒரே சுடுதான். இவன் அதே இடத்துல செத்து போயிடறான். இப்போ நாம இந்த கேமோட கடைசி லெவலுக்கு போறோம். 8வது கேம் பேரு கேப்சர் த பிளாக். அதாவது இந்த கேம்ல 3 செகண்ட் வச்சிருக்காங்களோ அவங்க தான் வின்னர். இந்த கேம்ல தோத்து போறவங்க கண்டிப்பா செத்து போயிருவீங்க அப்படின்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம இந்த கேம்ல வெறும் பவரை மட்டும் யூஸ் பண்ணா பார்த்தாது, உங்க மூளையையும் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். கேம் ஸ்டார்ட் ஆனதும் ஒரு சிகப்பு கலர் கொடியை பிடிக்கிறதுக்காக 2 பேரும் வேகமா ஓடுறாங்க. 2 பேரும் சேர்ந்து தான் அந்த கொடியை பிடிக்கிறாங்க. பட் அந்த பயர் காம்பர்க்க அவன் நம்ம ஹீரோனக்காவை ஒட்டியாடி அடிச்சு தள்ளி விட்டுறான். நம்ம சாக போறோம் அப்படிங்கிறது இந்த பொண்ணுக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. ஏன்னா கொடி அவங்க கையில பிடிச்சி இல்லையா. அப்ப அந்த முகமுடி போட்ட 2 பேரும் ஒருத்தவங்க தன்னோட கையை அந்த பக்கமா அசைக்கிறத பார்த்துட்டு அந்த கையை அசைக்கிற திசையை நோக்கி இவ பார்க்கும்போது அங்க கருப்பு கலர்ல ஒரு கொடி கூட இருக்குதுங்க. இந்த கேம்ல நாம அந்த கொடி தான் பிடிக்கணும் அப்படிங்கிறது இந்த பொண்ணுக்கு நல்லா தெரிஞ்சு போயிடுது. சோ பின்னங்கால போட்டி அடிக்க தளதறிக்க ஓடி போன இந்த பொண்ணு போய் அந்த கருப்பு கலர் கொடியை பிடிச்சிடறா. இந்த முகமுடி போட்டவன் கையை அசைக்கிறத இப்பதான் இந்த ஸ்டீஃபன் பையலும் பாக்குறான். என்னடா அது அப்படின்ட்டு திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோனக்கா கையிலையும் ஒரு கொடி ஒன்று இருக்குது. அப்படின்னா நமக்கு தண்டனை காத்தானா அப்படிங்கிற மாதிரி பாப்பான் பார்க்க. கரெக்டா அந்த நேரம் பார்த்து கொடி இருக்கிற இடத்த பார்த்து ஒருத்தங்க கையசிச்சாங்க இல்லையா, அந்த ஃபேஸ்
ஃபேஸ் மாஸ்க் போட்டுக்கோங்க. அது வேற யாருமே கிடையாதுங்க. மியூசிக்கல் சேர்ஸ் ரவுண்ட்ல நம்ம ஸ்டீஃபன் தம்பியோட கையால மூஞ்சில பக்கு பக்குன்னு வாங்கிட்டு போனா பாருங்க ரூத். அந்த ரூத் அக்கா தான் அது. இப்போ அவங்களுக்கு சரியான நேரம் வந்துருச்சு. சோ இந்த பையில சுட்டு அதே இடத்துல போட்டு தள்ளுறாங்க. அதுக்கப்புறம் ஃபேஸ் மாஸ்க் போட்ட இன்னொருத்த ஒரு ஊசி எடுத்துக்கிட்டு தப்பு தப்பான ஓடி வந்து நம்ம ஹீரோயின் அக்காவோட கையில குத்துனதும் அவளுக்கு மயக்கம் வந்துருது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மயக்கத்துல இருந்து கண்டுபிடிக்கும் போது இந்த பொண்ணு மட்டும் ஒரு வீட்டுல தனியா இருக்கிறா. அந்த யூடியூபர் பையன் ஒரு மாஸ்க் போட்டுருப்பா இல்லையா, அந்த மாஸ்கையும் அந்த பையோட யூடியூப் சேனலோட யூசர் நேம் அப்புறம் பாஸ்வேர்டு ரெண்டுத்தையும் எழுதி ஒரு பேப்பர்ல வச்சிருக்கான். அப்போ ஃபேஸ் மாஸ்க் போட்ட ஒருத்தன் அங்க வரான். அதை பார்த்து இந்த பொண்ணு பயந்து போயிடா. பட் நீங்க பயப்படாதீங்க, உங்க போனை கொடுத்துட்டு போறதுக்காக தான் வந்தேன் அப்படின்ட்டு அந்த போனையும் கொடுத்துட்டு அவன் அங்கிருந்து கிளம்பும் போது நீ யாருங்கிறத நான் பார்க்கணும், உன் ஃபேஸ் மாஸ்க கழட்டு அப்படிங்கிறா. அவன் மாஸ்க கழட்டதுக்கு அப்புறம் அவனை பார்த்துட்டு ஆட நீயா அப்படிங்கிற மாதிரி பாக்குறான். அதுக்கப்புறம் அவன் அந்த இடத்த விட்டு போயிடறான். கிட்டத்தட்ட ஒரு 3 மாசத்துக்கு அப்புறம் நடக்கிற ஒரு கதையை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கா போன்ல ஒருத்தங்கிட்ட பேசிட்டு இருக்கா. நேத்து நைட்டு ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ண, நீ பாத்தியா அப்படின்ட்டு கேக்குறா. பார்த்தேன் ஒரே நாள் நைட்டுக்குள்ள கிட்டத்தட்ட 20 லட்சம் வியூஸ் போயிருக்குது, அந்த பாட்டும் கூட சூப்பர் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அது மட்டும் இல்லாம போன்ல பேசுற அந்த பையன் நான் உனக்கு ஒரு வீடியோ அமைச்சிருக்கேன், அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு கால் பண்ணு அப்படிங்கிறான். இந்த பொண்ணு அந்த வீடியோ பாக்குறா. பட் அந்த வீடியோ இருக்கிறது யார் தெரியுமா, இந்த ஆக்டோ கேம் நடத்துறான் இல்லையா அந்த யூடியூபர், அந்த பையலும் அந்த ரூத் அக்காவும் சேர்ந்து ஜாலியா கும்மாலம் போட்டுட்டு இருக்காங்க. அந்த வீடியோவை தான் அந்த பையன் அனுப்பியிருக்கான். அப்படியே அதை பார்த்துட்டு இந்த அக்கா ஒரு பக்கம் ஷாக்காக இப்படி அந்த படத்தை முடிச்சிருக்காங்க. இந்த வீடியோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நம்ம வாட்ஸ்அப் குரூப்புக்கான ஒரு லிங்க் இருக்குது. அந்த லிங்கை கிளிக் பண்ணி நம்ம குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் உங்களை வேற வீடியோல மீட் பண்றேன். Until then bye. நான் உங்கள் வாய்ஸ் அப்டேட்டிங்.